சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜவுளி கடையில வச்சு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, வாங்கிட வேண்டிதான். அம்மா பையன் எங்க இருக்கு? இங்க வச்சேன், நானுமே. தேங்க்ஸ் சார், அப்டேட் ஆகிடும். மச்சான் நான் ரெடி. இரு சாமி. என்ன மச்சான் தேடுற? ஒரு பை ஒன்று வச்சிருந்தேன், இங்க இருக்கு, கிடைச்சிருச்சு. மச்சான் இந்த பை எதுக்கு? ட்ரெஸ் எடுத்தா கடையில் பை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, காசெல்லாம் கிடையாது மச்சான். சரி சரி முறைக்காத, எதுக்கு இந்த பை அதை முதல்ல சொல்லு. ஆதரையோட அப்பா கல்யாண செலவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஜவுளி கடையில வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கதான் இந்த பை. ஏன் மச்சான் பணத்துக்கு ஒரு பையா? கடையில ஒரு கேரி பேக் கேட்டா கொடுக்க போறாங்க. அது எனக்கு தெரியாதா? ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற பை மட்டும்தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா கேரி பேக் கேட்டா 5 10 கேட்பாங்க. 5 10 தானே மச்சான்? 5 10 5 10 நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 5னா 5 1 ரூபா, 10னா 10 1 ரூபா. மச்சான் உனக்கு ஒரு கும்பிடு, உன்னோட இந்த மஞ்ச பைக்கு ஒரு கும்பிடு. கிளம்பு போலாம். வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு கடைக்கு போகணும். வா வா. சார் வாங்க சார். வணக்கம் சார். முகூர்த்த புடவை எடுக்கணும் சார். நல்ல டிசைன்ல நிறைய இருக்கு, வாங்க வாங்க பார்க்கலாம். இங்க எல்லாருக்குமே இருக்கும் போல இருக்கு. வணக்கம். இருக்கும். அப்பா இங்க வாங்க. வாங்கப்பா. என்ன பிரபு என்ன? அப்பா ஆதரோட அப்பா கிட்ட ஜவுளிக்கு நம்ம பட்ஜெட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு இழுத்து விட்டுற போறாரு. உனக்கு அந்த கவலையே வேணாம்ப்பா. நான் சிவா கிட்டையும் பேசிட்டேன், ஆதரிக்கிட்டையும் பேசிட்டேன். ஆதரிக்கிட்டையும் பேசிட்டீங்க? ஆமாப்பா. வாங்க சார். அம்மா இவங்களுக்கு கல்யாண பட்டுப்புடவை காமிங்க. வாங்க எல்லாரும். அம்மா வாங்கம்மா பாருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு. பாருங்கம்மா, உட்காந்து பாருங்க. ஆதர் என்ன சொன்னா? கல்யாண புடவை எடுக்கிறத பத்தி உங்க பிள்ளை ஏற்கனவே சொல்லிருக்காரு மாமான்னு சொல்லுச்சு. நான் ஆதர்கிட்ட புடவை எடுக்கிறத பத்தி சொன்னா? எப்ப சொன்னேன்? நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறப்போ ஆதரையும் நீயும் பேசிக்கிட்டீங்களாமே. அப்போ ஆதரை கூட உங்ககிட்ட 7000 ரூபாய்க்கு ஏன் நிச்சயதார்த்த புடவை எடுத்தீங்கன்னு கேட்டுச்சான். அப்ப நீ இது என்னங்க பிரமாதம், நான் கல்யாண புடவைய 7 லட்சம் ரூபாய்க்கு எடுக்க போறேன்னு சொன்னியாமே. மச்சான் உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உன் வாய் தான். பேசாமறா. அப்பா அது நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன்ப்பா. பிரபு, ஒரு விஷயத்தை எப்பவும் நாம ஆம்பளைங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அம்மாவோ கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளோ இல்ல, பொதுவா யாரா இருந்தாலும் சரி, பொதுவா லேடிஸ்ங்க கிட்ட புடவைய பத்தி பேசுறப்போ ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா பேசணும். ஏன்னா நம்ம போற போக்குல ஒரு வார்த்தைக்காக சொன்னாலும் அவங்க மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதை கேட்பாங்கப்பா. இப்ப ஆதிர என்ன விலைக்கு கல்யாண புடவை எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இது என்ன மச்சான் சோதனை? இப்ப என்ன பண்றது? நல்லா இருக்க நீ இல்ல? உங்க அண்ணன் எங்கடா? வெளியே நிக்கிறாரா அண்ணி? வெளியிலயா? சரி நீங்க புடவைய பாத்துட்டுருங்க, நான் இத வந்துடுறேன் இப்போ. சரியா? என்ன சாமி, கடைக்குள்ள வந்த நேரமே சரியில்லையே. மச்சான் சிஸ்டர் வராங்க.